ஜிஎஸ்டியில் ஒரு அடிப்படை அம்சம் என்னன்னா, டாக்ஸ் எவேஷன் பண்ணுறதை கஷ்டப்படுத்திட்டாங்க, ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க. ஸோ வரி ஏய்ப்பு அதிகம் செய்வது என்பது முன்னாடி இருந்த சிஸ்டமோட ஜிஎஸ்டியில் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும்னாக்கா ஒரே ஒரு வழி தான். அது என்னன்னா வரி குறைப்பு. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் ரொம்ப குறைவான வரிக்கு கொண்டுட்டா வரி ஏய்ப்பு என்பது நடக்கவே நடக்காது. இப்பொழுது நடந்திருக்கிற ஜிஎஸ்டி மாற்றம் அதைத்தான் செய்திருக்கிறது. மக்கள் நுகர்வில் தினசரி உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களுடைய வரியையும் அவங்க குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு ஸ்லாபை ஆக்சுவலாக 2 ஸ்லாப் தான் வச்சுருக்காங்க, 5, 18. இதுக்கப்புறம் சின் குட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது சராசரி மக்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிகரெட் போன்ற பொருட்கள் அதுக்கு மட்டும், அல்லது லக்ஸரி குட்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு டேக்ஸ் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ அடிப்படையில் 2 ஸ்லாப்னு ஆயிடுச்சு, 5, 18. இதில் ஒரு 3வது ஸ்லாப் இருக்குது, அதை பற்றி யாருமே பேசுறதில்லை. அந்த ஸ்லாபில் நிறைய பொருட்கள் இருக்குது. மக்களுக்கு எந்த ஸ்லாபை பற்றி சுத்தமாக தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்லாபு தான். ஏன் தெரியுமா? அந்த ஸ்லாபை பற்றி ஏன் யாருமே பேசுறது இல்லைனாக்கா, அந்த ஸ்லாபில் வரி அளவு 0. ஸோ 0ன்னு ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ அதுதான் 3வது ஸ்லாப், ரைட்? இதுக்கப்புறம் லக்ஸரி. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் அத்தியாவசிய பொருட்களுடைய வரியை கணிசமாக குறைச்சிட்டாங்க. இப்படி குறைக்கிறதன் மூலமாக சாமானியர்கள் கட்டக்கூடிய மறைமுக வரி கணிசமாக குறைந்துவிடும்.